ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்துக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கா, ஒரு சொல்யூஷனா, ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலம் அனைவரது கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இதனுடைய விளைவு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், மேலும் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, அடுத்த லெவலுக்கு செல்வது என்பதை வரிசையாக பெற முடியும். உங்களை உருட்டி கொண்டிருந்த, மிரட்டி கொண்டிருந்த பகை கிரகம் சூரியன் 8ஆம் இடத்தில் மறையிறார். மறையட்டும், நல்லதுதான். கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம். குரு மங்கள யோகம். அவர் யாரோட சேர்றாரு? 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்றாக சேருகிறார்கள். சேரட்டும். அது 6ஆம் இடமா இருந்தாலும் நமக்கு திடீர்னு யோகங்களை கொடுக்கும். என உபஜயஸ்தானம், கடன் தீரும். இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் ஆணித்தனமாக தொழில் பாக்கியத்தையும் பாக்கியத்தில் ஜீவனத்தையும் பெறுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியன் ஆட்சி, புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். எந்த ஒரு விஷயத்தையும் மின்னல் வேகத்தில் கிரகிக்கும் ஆற்றல் நிறைந்தவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். ஸ்பீடு, இவர்களுடைய ஸ்பீடுக்கு என்ன காரணம்னா ராசிக்குள்ளறையே ராகுவின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதயம் நட்சத்திரம் உள்ளே இருக்கிறது. இந்த உபச்சார ராகுவும் இதனுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இப்பொழுது டிரான்சிட் ஆகி கொண்டிருக்கிறார். இப்ப இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த ராகுவின் இன்னொரு நட்சத்திரம் சுவாதி. அந்த நட்சத்திரமானது இவர்களுக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தின் மேல் சுக்கிரனும் புதனும் பயணிக்க போகிறார்கள். இந்த கிரக அமைப்பு உங்களுடைய சிந்தனையில் வேற லெவல் அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இதனை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று சொல்லலாம், மாற்றி யோசிப்பது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக, தனித்துவமாக இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்தி ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்துக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கா, ஒரு சொல்யூஷனா, ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலம் அனைவரது கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இதனுடைய விளைவு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், மேலும் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, அடுத்த லெவலுக்கு செல்வது என்பதை வரிசையாக பெற முடியும். நிறைய புதிய வழிகளில் வருமானம் ஈட்டும் யோகம். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பிரதர், இன்னும் 7.5 சனி பாக்கி இருக்கே பிரதர், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, ராசியாதிபதி சாட்டன் குருவின் பார்வையில் வந்து விட்டார். அப்ப சாட்டன் 7.5 சனிங்கிற அந்த அமைப்பு நமக்கு சுருங்கி விட்டது. இதெல்லாம் உங்களுக்கு மெயினா இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட இன்டீரியர், ஃபேஷன், ஜுவல்லரி, ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கு, இந்த மாதிரி சுக்கிரன் புதனுக்கு உண்டான தொழில், புத்திசாலித்தனம், டெக்னாலஜி, நவீனம், கம்யூனிகேஷன், ஐடி, சாஃப்ட்வேர், ஏஐ, இவர்களெல்லாம் புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை செய்து பாக்கியத்தை பெறுவார்கள். உங்களை உருட்டி கொண்டிருந்த, மிரட்டி கொண்டிருந்த பகை கிரகம் சூரியன் 8ஆம் இடத்தில் மறையிறார். மறையட்டும், நல்லதுதான். கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம். 8ஆம் இடத்தில் புதன், ஆனால் அவர் 6ஆம் அதிபதி சந்திரனுடைய அஸ்தத்தில் பயணிக்க போகிறார். அந்த இடத்துலயே நமக்கு 8-6 தொடர்பு வந்துருச்சு.
அப்போ அது விபரீத ராஜயோகம். மெயினா டெக்னாலஜி சம்பந்தப்பட்டவங்களுக்கு, இந்த கேட்ஜெட்ஸ் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல், எலக்ட்ரிக், கம்யூனிகேஷன், ஐடி இண்டஸ்ட்ரியில இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலும் குரு மறையுதே, மறையட்டுமே, அவரும் கெட்டவன் தானே, கெட்டவன் கெடுவது கெட்டிடுமே யோகம். ரெண்டாவது, குரு 6ஆம் வீட்டுக்கு போகுதுனாவே நம்மளுடைய வருமானம் யாருக்கு போகுது? நம்ம எதிரிக்கு போகுது. யாரு சார் நம்ம எதிரின்னா, நமக்கு கடன் கொடுத்தவன் தானே நமக்கு எதிரி. கடன் அடையுது, அடையட்டுமே, நல்லது தானே. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷமான கிரகம். புத்தியில் அமர்ந்து ஒரு ஆக்ரோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் 6ஆம் வீட்டுக்கு வர்றது நல்லது. உபஜயஸ்தானம் அப்படின்னாவே அசுப கிரகங்களுக்கு முதல் தரமான ராஜயோகம் தானே. குரு மங்கள யோகம். அவர் யாரோட சேர்றாரு? 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்றாக சேருகிறார்கள். சேரட்டும். அது 6ஆம் இடமா இருந்தாலும் நமக்கு திடீர்னு யோகங்களை கொடுக்கும். என உபஜயஸ்தானம். கடன் தீரும். இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் ஆணித்தனமாக தொழில் பாக்கியத்தையும் பாக்கியத்தில் ஜீவனத்தையும் பெறுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அதனை கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். நீங்க கொடுக்கிற புது ஐடியாவை பார்த்து மற்றவர்கள் மிரண்டு போவார்கள். நிறைய நண்பர்கள் உங்களை சுத்தி இருப்பார்கள். ஏன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட, ட்ரபிள் ஷூட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உங்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை உருவிக்கொண்டு போக வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்கணும் என்பதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். பாகியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி. இது ஒண்ணு போரும் பிரதர். இந்த ஒன்றை வச்சு ஒரு 100 பேரை சமாளிக்கலாம். அதுவும் நமக்கு நட்பு கிரகமாக சுக்கிர புதாதிபத்தியமாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பாக நமக்கு பாக்கியமாக வருகிறது. அப்படின்னாவே சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய உல்லாசம், லக்ஸுரி, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், இதெல்லாம் ரத்தினங்கள், தங்கம், இதெல்லாம் நமக்கு பாக்கியமாக வரும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. என ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் ஏறுகிறார். அப்போ தனித்துவமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள், உணர்வீர்கள், சாதிப்பீர்கள். தேடி பார்த்தோம்னா இதுல மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். ஏதாவது ஒரு ஃபுட்டை செஞ்சு அதை 2 நாள் ஸ்டோர் பண்ணி 3 நாள் ஸ்டோர் பண்ணி பதப்படுத்தப்பட்ட உணவை அவாய்டு செய்து ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு ஞான மார்க்கத்தில் இருப்பது போல், எதையோ யோசித்து கொண்டு இருப்பது போல் இருப்பார்கள். சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவர்களே இயல்பு நிலைக்கு வந்து விடுவார்கள். ஏன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் பாக்கியத்துக்கு வந்து விட்டார். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களிடம் வந்து ஒரு அன்புக்காகவும் காதலுக்காகவும் உங்களை சுற்றித்தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வருவார். மெயினா மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உபஜயத்தில், ஜெயம்னாவே அது வெற்றி. உங்களுக்கு கலத்திரகாரகன் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அது சூரிய புத ஆதிபத்தியமாகத்தான் வருகிறது. நீங்க தான் ராசி அதிபதி சாட்டர்ன் சூரியனை பார்ப்பதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக விட வேண்டும். இதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், டாக்ஸ் கட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொண்டால் போரும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, மனித தலை தெய்வங்களை வழிபாடு செய்வது. இப்போ சரவேஸ்வரர், நரசிம்மர், பிரத்யங்கரா, வாராகி, இந்த தெய்வங்கள் எல்லாம் மனித தலை இல்லாத தெய்வங்கள். இதனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக மேலும் மேலும் மேன்மை ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி வசப்படும். வாழ்த்துக்கள்.
இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.